ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திக் ராஜா கதையில ஜூலை 8 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து நாங்க வீடியோ போடும் பொழுது அந்த ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனா அமையும். என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த மைதிலி இருக்காங்கல்ல, அவங்க நேரா போயிட்டு அவங்க அத்தை கிட்ட இது மாதிரி தீபாவோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவரை ரேவதி கூட்டிட்டு வரேன்னு சொன்னா அப்படின்னு. இது கேட்டதோட அத்தை சொல்றாங்க, என்னடி இப்படி சொல்ற திடீர்னு? அதுக்கு மைதிலி சொல்றாங்க, ஆமா, நம்ம இங்க இருக்கிறது ரொம்ப தப்பு, வாங்க பெயரலாம் அப்படின்னு. அதுக்கு அத்தை சொல்றாங்க, இல்லடி, இதுக்கு மேல நம்ம தப்பிச்சு போய் என்ன பண்ண போறோம்? அவர் வரட்டும், அவர்கிட்ட நம்ம உண்மையை சொல்லிடலாம். எத்தனை நாள் நம்ம ஒளிஞ்சிருக்க போறோம்? அதனால அவர்கிட்ட உண்மையை சொல்லுவோம். கண்டிப்பா நம்ம மாப்பிள்ள நம்ம மேல கோவப்பட மாட்டாரு அப்படின்னு சொன்னதோட மைதிலியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீன சிப்பண்ணி அந்த வில்லனை காமிக்கிறாங்க. மைதிலி கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாருல அந்த வில்லனை, அவரு சரியான கோவத்துல இருக்காரு. எவ்வளவு தைரியம் இருந்தா அவ நம்ம மேல கை வைப்பா? அத்தனை பேர் இருக்கையில ஏன் மேல கை வச்சுட்டா? அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சரியான கோவத்துல இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, நேரா ஹீரோவை சந்திக்கிறாங்க. ஹீரோயின்ட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஹீரோயின் சொல்றாங்க, இது மாதிரி நம்ம தோப்புல ஒருத்தவங்க வேலை பாக்குறாங்க, அதுவும் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்க கிட்ட அந்த சிவனாண்டியோட சித்தப்பா இருக்காருல்ல, அவரு தப்பா நடந்துக்க பார்த்தாரு. கடைசி நேரத்துல அவங்கள போய் காப்பாத்திட்டேன். அப்ப அவரு ரொம்ப திமிரா பேசினாரு தெரியுமா? அப்ப செவிலையே ஒங்கி ஒண்ணு வச்சேன், அவரை அந்த இடத்த விட்டு துரத்தணும் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ஹீரோவுக்கு ரத்தமெல்லாம் குதிக்குது. இப்படி ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தானா? அவனை யாரு அந்த பக்கமா வர சொன்னது அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமாங்க, ஃபர்ஸ்ட் அவர் அந்த இடத்த விட்டு எப்படியாவது துரத்தி அடிக்கணும். நீங்க வந்து அவனை என்னன்னு கேளுங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஹீரோவும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா ஹீரோயின் சொல்றாங்க, அவங்களுக்கு வேற யாருமே துணை இல்ல, அவங்க 2 பேரும் மட்டும் தான் தனியா இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, அது யார் அது அப்படின்னு. ஹீரோயின் சொல்றாங்க, உங்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், சரி வாங்கலேன் அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் சரி வா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. அப்பதான் நம்ம அத்தை கேக்குறாங்க, 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அவங்கள பாக்குறதுக்காக தான் இவரை கூட்டிட்டு போறேன். இதை கேட்டதோட நம்ம அத்தையும் சரி 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதோட 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்பதான் அவங்க அவங்க 2 பேரும் ஒன்னா போறத பாத்துட்டு, ஏமா தங்கச்சி, 2 பேரும் இப்படி ஒன்னா சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க நம்ம பொண்ணை புரிஞ்சுக்காம மாப்பிள்ளைய விட்டு பிரியறதுக்கு முயற்சி பண்ணுவாளோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவ இப்ப மாப்பிள்ளை கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட வில்லி நினைக்கிறாங்க, ச்சே, எப்படியாவது அவ பொண்ணை வச்சு 2 பேரையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா இவ இப்ப அவன் பின்னாடியே போயிட்டு இருக்காளே, ச்சே அப்படின்னு சொல்லி வில்லி டென்ஷன் ஆகுறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து நேரா அந்த மைதிலியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்ததோட மைதிலியும் நம்ம அத்தையும் இருக்காங்க. அப்ப ஹீரோயின் மட்டும் உள்ளார போயிட்டு இது மாதிரி அவரை கூட்டிட்டு வந்திருக்கேன், காரை பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாரு அப்படின்னு. இதை கேட்டதோட அத்தையும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா ஹீரோயின் போயிட்டு சோஃபால உட்கார்றாங்க. அப்ப மைதிலி சொல்றாங்க, இது மாதிரி அவர் உண்மையாவே வந்திருக்காரா? ஹீரோயின் சொல்றாங்க, ஆமாக்கா, அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. அவரை பார்த்ததோட அத்தை எல்லாம் அதிர்ச்சியாக, ஹீரோவும் அவங்கள பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. திருன்னு முழிக்கிறாரு. அப்ப ஹீரோ உள்ளார வந்ததோட ஹீரோயின் அவங்கள பார்த்து, இவருதான் என்னோட ஹஸ்பண்ட், பேரு கார்த்திக் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவரு நேரா இவங்களை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, என்னாச்சு, அவங்கள பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஒண்ணும் இல்ல, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அதான் அப்படின்னு. இதை கேட்டதோட ஹீரோயினும், அப்படியா, சரி, ரொம்ப நாளா உங்ககிட்ட என்னோட ஹஸ்பண்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன், இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு. அப்ப மைதிலி சொல்றாங்க, சரி அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் ஹீரோ சொல்றாரு, சரி, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, வரியா போகலாம் அப்படின்னு சொன்னதோட ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயின்ட்ட சரி வாங்க போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு ஹீரோ நேரா இங்கதான் வராரு. அப்ப மைதிலி சொல்றாங்க, கண்டிப்பா மாப்பிள்ள ரேவதியை கொண்டு போய் விட்டுட்டு நம்ம கிட்ட பேசுறதுக்காக தான் வருவாரு அப்படின்னு. அதே நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்துட்டு,
நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அத்தை சொல்றாங்க, தம்பி உங்ககிட்ட சொல்லாம நாங்க இன்னொரு ஊருக்கு போனது தப்புதான் தம்பி அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, எதுக்காக நீங்க இப்படி வேற ஊருக்கு வந்தீங்க, ஏதாவது பிரச்சனையா உங்க ஊர்ல அப்படின்னு சொல்ல, மைதிலி சொல்றாங்க, சேச்சா தம்பி அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தம்பி. அப்ப ஹீரோ கேக்குறாரு, ஏதாவது காசு பிரச்சனையா, ஏதாவது காசு அனுப்பாம விட்டாங்களா அப்படின்னு. அதுக்கு மைதிலி சொல்றாங்க, ஐயோ தம்பி அப்படியெல்லாம் எதுவும் இல்ல தம்பி, அத்தை தான் அந்த ஊர்லயே இருக்கிறதுனால தீபாவோட ஞாபகம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு, அவங்களால நிம்மதியாவே இருக்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனாலதான் தம்பி வேற ஊருக்கு வந்தா அவங்க கொஞ்சமாவது மறக்கறாங்களான்னு பார்த்தோம். அப்பதான் நாங்க ரேவதிய எதேச்சியா சந்திச்சோம். அவ உங்களோட ஒய்ஃப் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியாது தம்பி அப்படின்னு. அப்ப அத்தை சொல்றாங்க, இங்க பாருங்க தம்பி, ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை பத்திரமா பாத்துங்க தம்பி அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் அமைதியா நிக்கிறாரு. அப்ப மைதிலி சொல்றாங்க, தம்பி நாங்க இங்க இருக்கிறதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை மாதிரி இருந்துச்சுன்னா நாங்க இந்த ஊரை விட்டு போயிடுறோம் தம்பி. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அப்படியெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட தயங்காம சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, இது கேட்டதோட மைதிலி சொல்றாங்க, தம்பி இதுவரைக்கும் நீங்க எங்களுக்கு நிறையவே உதவி பண்ணிருக்கீங்க, இதுவரைக்கும் செஞ்ச உதவியே போதும் தம்பி அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி ஏதோ நீங்க வேலை பார்த்த இடத்துல உங்ககிட்ட யாரோ தப்பா நடந்துக்க வந்தாங்கன்னு என் ஒய்ஃப் சொன்னா அப்படின்னு. மைதிலி சொல்றாங்க, ஆமா தம்பி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, நீங்க கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி ஒர்க் பண்ற இடத்துல சில பேர் இப்படிதான் பண்ணுவாங்க, அதெல்லாம் தாண்டி தான் வரணும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க வேற என்னைக்காவது அவன் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வந்தா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. இது கேட்டதும் மைதிலி சொல்றாங்க, சரிங்க தம்பி நான் கண்டிப்பா சொல்றேன் தம்பி அப்படின்னு. அதுக்கப்புறம் அத்தை சொல்றாங்க, தம்பி நீங்க நல்லா இருக்கணும் தம்பி, இது மாதிரி என் பொண்ணு இறந்த பிறகு உங்க வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிருமோ அப்படின்னு நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டிருக்கேன், உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினைச்சேன், அதே மாதிரி அமைஞ்சிருச்சு. அதோட தம்பி இப்பதான் தம்பி உங்க ஒய்ஃப் மூலமா கேள்விப்பட்டேன், உங்க அம்மா இறந்துட்டாங்களாம்ல, அபிராமி அம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு கேட்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு தம்பி. அப்ப ஹீரோ அமைதியா இருக்காரு. மைதிலி சொல்றாங்க, தம்பி கவலைப்படாதீங்க தம்பி, நாங்க எல்லாரும் இருக்கோம் அப்படின்னு. அதே நேரம் அத்தை சொல்றாங்க, தம்பி ரொம்ப நேரம் இங்க இருந்தா யாருக்காவது சந்தேகம் வரும், இதனால நீங்க எதுக்காக இங்க வந்தீங்களோ அந்த திட்டம் செல்லுபடி ஆகாம போயிடும், அதனால நீங்க போங்க தம்பி. இதை கேட்டதோட ஹீரோவும், சரி நான் போயிட்டு வரேன், உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் என்கிட்ட தயங்காம சொல்லுங்க அப்படின்னு சொன்னதோட மைதிலியும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஹீரோ நேரா அவரோட வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்பதான் அந்த மைதிலி கிட்ட தப்பா நடந்துகிட்ட அந்த முத்து அந்த பக்கமா வராரு. அப்ப முத்து அந்த வீட்டு பாத்துக்கிட்டு, எங்கதான் நீ இருக்கியா, உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு முத்து அங்கிருந்து வராரு. முத்துவை பார்த்ததோட மைதிலி செம கோவப்படுறாங்க. அப்ப மைதிலி கேக்குறாங்க, ஏய் நீ இங்க எதுக்குடா வந்த அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அத்தை கேக்குறாங்க, யாரு மைதிலி இவரு. அப்ப மைதிலி சொல்றாங்க, நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது என்கிட்ட தப்பா நடந்துக்க வந்தவன் அப்படின்னு. இது கேட்டதோட அத்தை சொல்றாங்க, டேய் இங்க எதுக்கடா வந்த, மரியாதையா வெளியில போட அப்படின்னு. அப்ப முத்து வந்து நேரா அந்த சோஃபால உட்காந்துக்கிட்டு, இங்க பாருங்க உங்ககிட்ட நான் ஸ்ட்ரெயிட்டாவே பேசுறேன், உங்க பொண்ணு உங்க பொண்ணா மருமவளா இவளை எனக்கு பிடிச்சிருக்கு, பெசாப்ல இவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்களா அப்படின்னு. இது கேட்டதோட மைதிலிக்கு செம்ம கோவம். டேய் இப்ப எந்திரிக்கிறியா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவ அடிக்க வர, அப்ப முத்து சொல்றாரு, இங்க பாரு நீ நான் சொல்றதை கேட்டீங்கன்னா இந்த ஊருக்குள்ள இருக்கலாம், இல்லைன்னு வச்சுக்க இந்த ஊருக்குள்ள நீ இருக்க முடியாது. இது கேட்டதோட மைதிலி சொல்றாங்க, நீ இப்ப மரியாதையா போக போறியா இல்லையாடா அப்படின்னு சொன்னதோட முத்து சொல்றாரு, நாளைக்கு வருவேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னு வச்சுக்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப அத்தை சொல்றாங்க, என்னடி இது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிட்டு, பேசாப்ல நம்ம மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடுவோமா. மைதிலி சொல்றாங்க, இல்லத்த ஏற்கனவே அவரு ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்காரு, இதுல நம்ம வெறி தேவையில்லாம அவருக்கு பிரச்சனை கொடுக்க கூடாதுட்ட அப்படின்னு. இதை கேட்டதோட அத்தையும், ஆமா நம்ம தான் எப்படியாவது சமாளிக்கணும், இவனை பார்த்தா சரியான பொறுக்கி மாதிரி இருக்கானே, இவங்கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது. மைதிலி சொல்றாங்க, அத்தை அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீரியஸ பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் நேரா ஹீரோ கிட்ட, அவங்கள பாத்தீங்களா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் பார்த்தேன், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ஹீரோயினும், சரி அந்த சிவனாண்டியோட சித்தப்பா இருக்காருல்ல, அவருதான் தேவையில்லாம அவங்க கிட்ட பிரச்சனை பண்றாங்க, அதுக்கு
நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனை செட் பண்ணி நம்ம மைதிலியே காமிக்கிறாங்க. மைதிலி தோப்புல வழக்கம் போல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த பக்கமா வந்த முத்து அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்கள கூப்பிட்டு எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரையுமே முத்து அந்த இடத்துல இருந்து போக சொல்றாரு. அப்ப எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. வேலை பார்த்து முடிச்ச மைதிலி திரும்பி பாக்குறாங்க. என்ன இது, சத்தத்தையே காணும் அப்படின்னு பார்த்தா அங்க யாருமே இல்லை. இதை பார்த்ததோட மைதிலிக்கு பேரதிர்ச்சி. எல்லாரும் எங்க போனாங்க அப்படின்னு. அப்ப மைதிலி வந்துட்டு, அக்கா, அம்மா, யாராவது இருக்கீங்களா அண்ணன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. பார்த்தா யாருமே இல்லை. அப்ப மைதிலி நினைக்கிறாங்க, இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் எங்க போனாங்க அப்படின்னு மைதிலி தேடி பார்த்துக்கிட்டு இருக்க. அப்பதான் முத்து அந்த இடத்துக்கு வராரு. என்னம்மா, யாரையும் தேடுற மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப மைதிலி கோவமா அவனை பார்த்துட்டு, டே போடாங்கிட்டு அப்படின்ட்டு போறாங்க. அப்ப முத்து நேரா மைதிலியோட கையை பிடிச்சு, எங்க போக பாக்குற அப்படின்னு மைதிலியோட கையை பிடிக்கிறாரு. இதை பார்த்துட்டும் மைதிலிக்கு செம்ம கோவம். கையை பிடிச்சு உதறி விட்டுட்டு முத்துவை அரைகிறதுக்கு கையை ஓங்க முத்து கையை பிடிச்சுக்கிறாரு. அப்ப மைதிலிக்கு செம்ம கோவம். மரியாதையா என்னை விட போறியா இல்லையா, இங்க பாரு, நான் மட்டும் என் தம்பிக்கு ஃபோன் அடிச்சா உன்னை ஒன்றும் இல்லாம பண்ணிடுவான் அப்படின்னு. அதுக்கு முத்து சொல்றாரு, இந்த ஊருக்கே யாருமே இல்லாத அனாதையா வந்து தங்கியிருக்கீங்க, உங்களுக்கு யாரு உதவி பண்ண வருவா அப்படின்னு சொல்லி நக்கலா பேச மைதிலி டக்குன்னு அவரோட கையை பிடிச்சு உதறி விட்டுட்டு ஓடுறாங்க. ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாங்க. ஒளிஞ்சிட்டு நேரா நம்ம கார்த்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அவரு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப மைதிலி சொல்றாங்க, தம்பி, அந்த முத்துன்னு ஒருத்தன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான் தம்பி, நான் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கேன், என்னை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்திக்கு செம்ம ஷாக்கு. என்னடா இது, இவங்க திடீர்னு இப்படி சொல்றாங்களே அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, அந்த இடத்துக்கு இன்னும் 5 நிமிஷத்துல நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நேரா அந்த இடத்துக்கு வராரு. அப்ப முத்து வந்துட்டு மைதிலியே தேடுறாரு. அப்ப மைதிலி ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோவோட கார் சத்தம் கேக்குது. காரை கொண்டாந்து நிப்பாட்டி போட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு மைதிலி அக்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப மைதிலிக்கு அவரோட சத்திங்கிட்டத்தோட அங்கிருந்து ஓடி வராங்க. அதே நேரம் அந்த இடத்துக்கு அந்த முத்து வராரு. முத்து வந்ததோட நம்ம ஹீரோ செம்ம கோவத்துல நேரா அந்த முத்துவை ஓங்கி வதைக்கிறாரு. முத்து போயிட்டு கீழே விழுகிறாரு. அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த முத்துவை பிடிச்சு ஒரு மரத்துல கட்டுறாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு கேவலமான ஒரு வேலையை பார்ப்ப அப்படின்னு. அப்ப முத்துவை பிடிச்சு கட்டி போட்டுட்டு நம்ம மைதில் இருக்காங்கல்ல, அவங்களோட கையில ஒரு கட்டை எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்து அவரை வெளுத்து வாங்குங்க அப்படின்னு சொன்னதோட மைதிலி சரியான கோவத்துல அங்கிருந்து வந்துட்டு முத்துவை கட்டையால செம்மையா வெளுத்து வாங்குறாங்க. அப்ப முத்து சொல்றாரு, நான் யாருன்னு தெரியாம என் மேல கை வைக்கிற அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இவங்க யாருன்னு தெரியாம இவங்க கிட்ட நீ பிரச்சனை பண்ற, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, எத்தனை வயசாகுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளுத்து வாங்குறாங்க. அப்ப மைதிலி சொல்றாங்க, தம்பி, இவனை சும்மா விடக்கூடாது, இவனை இப்பயே போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, இவரை பிடிச்சு கொடுக்கணும், நான் இப்பயே கால் பண்றேன் அப்படின்னு. அப்ப டக்குன்னு மைதிலி சொல்றாங்க, தம்பி வேணாம் தம்பி, இப்ப நான் இவர் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் யாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும், அதுவே ரொம்ப பெரிய பிரச்சனையாகும், அதனால தம்பி இப்போதைக்கு எதுவும் சொல்லாம இருக்கிறது நல்லது அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ஹீரோவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா ஹீரோ நேரா முத்துவை பார்த்து, இங்க பாரு, இதுக்கப்புறம் இவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெருங்கின அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதோட அவரும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப அவரோட கை கட்டையெல்லாம் அவித்து விட்டதோட முத்து நேரா திரும்பி பார்த்து, டேய், என் மேல கை வச்சுட்டியல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொன்னதோட ஹீரோ சொல்றாரு, போ பாத்துக்கலாம் அப்படின்னு. அப்ப அந்த முத்து அந்த இடத்துல இருந்து போறாரு. மைதிலி சொல்றாங்க, சாரி தம்பி, என்னால உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இதுக்குதான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஒர்க் பண்ண வரவேணாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மைதிலி சொல்றாங்க, இல்ல தம்பி, வீட்லயே இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதனாலதான் தம்பி இந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்தேன். இதை கேட்டதோட நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலியே வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அங்க வீட்டுல டிரா பண்றாங்க. அதே நேரம் அத்தை இங்கேருந்து வந்துட்டு, என்னாச்சு மைதிலி அப்படின்னு சொல்ல மைதிலி சொல்றாங்க, வாங்கத்த சொல்றேன் அப்படின்னு. அப்ப அத்தை சொல்றாங்க, வாங்க மாப்பிள்ள வீட்டுக்குள்ள அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்லத்த, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதோட அத்தையும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. அவர் போனதோட அத்தை கேக்குறாங்க, அம்மாடி என்னமாச்சு அப்படின்னு. அப்ப மைதிலி நடந்தது எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம அத்தை. என்னடி இப்படி சொல்ற, அவர் இப்படியா நடந்துகிட்டாரு அப்படின்னு. மைதிலி சொல்றாங்க, ஆமாத்த,
அவன் சரியான பொறுக்கி, எப்படி நடந்துட்டான் பாத்தீங்களா? நல்ல வேலை மாப்பிள்ள என்ன சரியான நேரத்துல வந்து காப்பாத்திட்டாரு, இல்லைன்னா அவன்கிட்ட நான் சிக்கியிருப்பேன் அப்படின்னு. இதை கேட்டதோட அத்தை சொல்றாங்க, இங்க பாருமா, இதுக்கு மேலேயும் நம்ம இங்க இருக்கிறது நல்லது கிடையாது. பேசாப்ல நம்ம சொந்த ஊருக்கே பெயரலாம் வரியா அப்படின்னு சொன்னதோட மைதிலி சொல்றாங்க, ஆமத்த, இங்க இருந்தா மாப்பிள்ளைக்கு என்ன பிரச்சனை? நம்ம தேவையில்லாம உதவிக்கு அடிக்கடி மாப்பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால நம்ம ஊரை விட்டு போயிடலாம் வாங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனதோட ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்னாச்சு, அக்கா உடனே கால் பண்ணி வர சொன்னாங்களே, என்னாச்சு அப்படின்னு கேட்க ஹீரோ நடந்த விஷயத்த சொல்றாரு. இது கேட்டதோட ஹீரோயினுக்கு ரொம்ப அதிர்ச்சி. எவ்வளவு தைரியம் இருந்தா அவர் இப்படி பண்ணுவாரு? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவனாண்டி தான். அவரு தான் தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, இதுக்கும் அவருக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல. இவரு ஆல்ரெடி பொம்பளை பெருக்கி அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உங்க அம்மா கூட அவரை ஆல்ரெடி ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. இது கேட்டதோட நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அப்படியா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா, அவரு ரொம்ப ரொம்ப தப்பானவர் தான். அதனாலதான் அவரை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க 5 இயர்ஸ். அத்தை, இதுக்கப்புறம் மறுபடியும் அவனை வெளியில விட்டு வைக்கிறது நல்லதில்ல. மறுபடியும் அவங்களால வேற யாருக்கும் ஏதாவது ஆபத்து அப்படின்னு கேள்விப்பட்டா கண்டிப்பா அவனை ஜெயிலுக்கு அனுப்புறதுதான் மிச்சம் அப்படின்னு. இது கேட்டதோட ஹீரோயின் சொல்றாங்க, இப்ப கூட ஏன் அவரை அனுப்பல நீங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இல்ல, இப்போதைக்கு பெரிய பிரச்சனை வேணாம், நம்ம வீட்டுல ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் அமைதியா இருந்தேன். சோ இதுக்கு மேல அவரு ரொம்ப ஓவரா பண்ணாருன்னா கண்டிப்பா அவரை விட்டு வைக்க கூடாது. இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வந்துட்டு நேரா அந்த மைதிலிக்கு போன் பண்றாங்க. மைதிலி போனை பார்த்துட்டு, அத்தை, ரேவதி தான் போன் பண்றா. அப்ப அத்தை சொல்றாங்க, போனை அட்டன் பண்ண வேண்டாம், நம்ம போனை அட்டன் பண்ணா நம்ம ஊரை விட்டு போற விஷயத்த அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கும். இதனால நம்மள ஊரை விட்டு வெளியில விடாது. இதனால நம்ம மாப்பிள்ளைக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. சோ நம்ம யாருக்கிட்டையும் சொல்லாம இந்த இடத்த விட்டு போறது நல்லது. நீ அவளோட போனை அட்டன் பண்ணாத அப்படின்னு சொன்னதோட மைதிலியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல ஹீரோயின் போன் அடிச்சு பார்த்துட்டு, என்ன இது, அவங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு நேரா அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் என்ன பண்றாருன்னா, நேரா அவங்க அத்தை கிட்ட போயிட்டு, அத்தை, இது மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தரை நீங்க வந்து ஜெயிலுக்கு அனுப்புனீங்கல்ல, அவரை தேவையில்லாம மறுபடியும் பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாரு. சோ அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வருக்கு சரியான போகும். அவன் இன்னுமே கொஞ்சம் கூட திருந்தவே இல்லையா அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, ஆமத்த, இன்னும் அவன் திருந்துற மாதிரி தெரியல, அவனுக்கு தக்க தண்டனை கொடுத்தாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட ஈஸ்வரியும், சரிங்க மாப்பிள்ள, அவனுக்கு தேவையான தண்டனைய நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்ஸ் தாங்க எங்களுக்கு அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.